பிரேக் த்ரூ சமிட் நடப்பாண்டின் மாநாட்டு சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. சென்னை அடையாறு ராஜரத்தினம் கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 400க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர், தொழில்துறை நிறுவனங்கள் மற்றும் வணிக உரிமையாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஊக்கம், யுக்தி மற்றும் பொருள் நிறைந்த தொழில் தொடர்புகளை ஒரே சூழலில் ஒருங்கிணைத்து வணிக மாநாடுகளுக்கு புதிய அளவுகோலை உருவாக்கினார். இந்நிகழ்ச்சியில் உயர்தர நெட்வொர்க்கிங் வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டன. இதன் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வாக இந்த மாநாடு அமைந்துள்ளதாக பிரேக் த்ரூ சமிட்டின் நிறுவனம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. சைலண்டாக ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை தான் நான் ஐடென்டிஃபை பண்ணது. நான் 18 இயர்ஸாக ஒரு கார்ப்பரேட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னும் போது எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸே கிடைக்கல. நான் அப்போது நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது, நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. சரி, ஆனால் இது இன்னும் அவேர்னஸ் இல்லாத மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம ஏன் ஒரு பியூராக ட்ரைனிங் ஓரியன்ட் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே தான் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே அதுக்கான வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் கான்க்ளேவ் சார்பாக நம்ம இன்றைக்கி பிரேக் த்ரூ சமிட் நடந்திருக்கோம். இன்றைக்கி வளரும் நாடுகளில் மிகப்பெரிய பிரச்சனை பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸ். 10 பிஸ்னஸ் ஆரம்பித்தா அதில் 9 பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸு ப்ளஸ் ஸ்கேலிங் உல்ஃப் ஏஐ போன்ற ஆப்ஸ் ட்ரை பண்ணுறோம். நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்ல தான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், கோல் செட்டிங் மைண்ட் செட் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு என்டையராக அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ஸ்கேலிங் உல்ஃப் ஆப் போன்ற சில விஷயங்களை யூஸ் பண்ணாங்கன்னா ஃபெயிலியர் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபெயிலியர் ரேட் கம்மியாச்சுன்னா இந்தியன் எக்கானமி ஈஸியாக க்ரோ ஆகிடும். ஓகே இன்றைக்கி நம்ம சென்னையில் அடையாறில் பிரேக் த்ரூ சமிட் நடந்திருக்கு. February 7. இதில் 400 பேர் ஓகே ஸோ இன்றைக்கி சென்னையில் அடையாறில் சென்னை அடையாறில் பிரேக் த்ரூ சமிட் நடந்திருக்கு. இதில் 400 பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு லேர்னிங் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பெயினை யார்கிட்ட ஷேர் பண்ணணுன்னே தெரியல, யார் ஒரு பிஸ்னஸ் கரெக்டான மென்டார்ஸை ஃபைன் பண்ணணுன்னே தெரியல. சைலண்ட்டாக ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை தான் நான் ஐடென்டிஃபை பண்ணது. நான் 18 இயர்ஸாக ஒரு கார்ப்பரேட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னும் போது எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸே கிடைக்கல. நான் அப்போது நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது, நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. சரி, ஆனால் இது இன்னும் அவேர்னஸ் இல்லாத மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம ஏன் ஒரு பியூராக ட்ரைனிங் ஓரியன்ட் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே தான் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே அதுக்கான வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் கான்க்ளேவ் சார்பாக நம்ம இன்றைக்கி பிரேக் த்ரூ சமிட் நடந்திருக்கோம். அதோட ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான அந்த நம்மளோட லோகோவையும் இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். பிரேக் த்ரூ சமிட் வேறு லெவலில் நடந்துட்டுருக்கு. இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நிறைய ஈவெண்ட் நடக்குது. பட் அங்கே எல்லாமே பியூர் மோட்டிவேஷன் மட்டும்தான் சொல்கிறாங்க தவிர ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய பேர் ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ அதெல்லாம் நான் பண்ண போகிறேன். எனக்கு கிடைக்காத ட்ரைனிங் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சிவா ப்ரோ இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் கமர்ஷியலாகவே போயிடணும், இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்க வேணான்றது தான் நிறைய பேரோட நோக்கமாக இருக்குது. பட் அதை பிரேக் பண்ணிட்டு ஒரு ட்ரைனிங் ஓரியன்ட் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் என்னை கூப்பிட்டாரு. இது கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் இந்த பிராண்ட் கிராஃப்டர்ஸ் பண்ணணும்னு சொன்னார். நான் அதனாலே இறங்கி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய அரசு, குறிப்பாக டிஆர்பி ராஜா அவர்களுடைய துறை மற்றும் சிறு குறு தொழில்களினுடைய வளர்ச்சிக்கு திராவிட மாடல் அரசு மிகுந்த அக்கறையுடன், தொழில் நஷ்டம் இல்லாமல் பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து இன்வெஸ்டர்ஸை வர வச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பொருட்களை அந்நிய நாடுக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையிலான சுலபமான வழிகளை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக ப்ரைவேட்லேயும் எப்படி நம்மளுடைய தொழில் நஷ்டம் இல்லாமல் எப்படி லாபகரமாக செய்யலாம், அது இந்தியா மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கு எப்படி எடுத்து செல்லக்கூடிய வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சி அமைந்தது. அதுக்கு சிவா சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன அளவிலான முதலீட்டாளர்கள் முதல் பல 100 கோடி முதலீட்டாளர்கள் வரை பயன் பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது.